ஹலோ விவாஸ். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது விரு ரிவ்யூ. நான் தான் உங்க விரு. நாம இன்னைக்குள்ள பார்க்க போறது "ஆலா நட்டி ராமச்சந்திரடு" அப்படின்னு 2024ல இருந்து ரிலீஸ் ஆன ஒரு தெலுங்கு படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத அந்த உள்ள பார்க்க போறோம். இது ஒரு ரொமான்டிக்கல் காமெடி த்ரில்லர். படம் வந்து இப்ப தமிழ் டப்பிங்கோட இருக்கு. ஸோ படம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத அந்த விழா டிஸ்கஸ் பண்ணிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்ப வாங்க கதை என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். படத்துல நம்ம ஹீரோ பேரு வந்து சித்து. சித்துவ பொறுத்தளவுக்கு பயங்கரமான இன்ட்ரோவர்ட். அதிகமா யார்கிட்டயுமே பேசணும் அப்படிங்கிறதே இவருக்கு வந்து ஒரு கூச்சமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்படி ஆப்போசிட்டா இருக்கக்கூடியவங்க தான் நம்ம ஹீரோயின். இவங்க பேரு தாரணி. பயங்கரமான எக்ஸ்ட்ராவர்ட். நம்ம ஹீரோயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே யார்கிட்டயாவது தொணன்னு பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். இப்படிப்பட்ட ஹீரோயின வந்து நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப புடிக்கும். ஆனா 100 மீட்டர் டிஸ்டன்ஸ்லயே தான் வந்து பார்த்தீங்கன்னா, டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. காதல சொன்ன மாரியே தெர்ல. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஹீரோயின் இன்னொருத்தங்கள காதலிக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம ஹீரோவுக்கு தெரிய வருது. என்னடா இந்த கதைய தான் நம்ம வழக்கமா நெறைய படங்கள்ல பார்த்துட்டு இருக்கோமே அப்படின்னு நெனச்சுட்டு இருக்கும்போது தான் ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் குடுக்குறாங்க. ஸோ ஒரு இடத்துக்கு போன இடத்துல நம்ம ஹீரோயினுக்கு ஞாபகம் மறதி போகுது. இதுக்கப்புறம் இந்த கதையில என்னென்ன விஷயங்கள் நடந்தேறுது அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொல்லியிருக்க படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படம் ஓரளவுக்கு டீசென்ட் வாட்சபிளான ஒரு மூவியா தான் இருந்துச்சு. இந்த படத்துல கொஞ்சம் சாங்ஸ் அதிகமா இருக்கு. ஆனா அந்த சாங்ஸுமே விஷுவல் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. லிரிக்ஸ் அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆவல. லவ் போர்ஷன்ஸ பொறுத்த அளவுக்கு ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி அப்படிங்கிறது நம்ம நெறைய படங்கள்ல பார்த்திருப்போம். இருந்தாலும் இந்த படத்துல அந்த ஃப்ரெஷ்ஷான பிரசன்டேஷன் மூலமா படத்த வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸிக்யூட் பண்ணதுனால படம் பார்க்கறதுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல் கண்டிப்பா கிடைக்குதுன்னே சொல்லுவேன். அதிலுமே காமெடி சில இடங்கள்ல நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. பர்ட்டிகுலரா சொல்லணும்னா நம்ம ஹீரோயினுக்கு ஞாபகம் மறதி போற அந்த போர்ஷன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? அந்த இடத்துலருந்து படம் ஓரளவுக்கு நல்ல ஒரு ஃபீல் குட்டான வைப் வந்து கண்டிப்பா இந்த படத்துல இருந்து கிடைக்குதுன்னு சொல்லுவேன். எமோஷன் போர்ஷன்ஸுமே ஓரளவுக்கு நல்லா தான் ஒர்க் அவுட் பண்ணி குடுத்துருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ்ல படத்துல ஹீரோவா நடிச்சவரும், நம்ம ஹீரோயினா நடிச்சவங்களும் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ பண்ணி குடுத்துருக்காங்க. டெக்னிக்கலா சவுண்டான படம் தான். ஆனா ஒரு ரொட்டீனான கதை எனக்கு சாங்ஸ் அதிகமா இருந்தா பிரச்சனைலாம் கிடையாது. எனக்கு ஒரு நல்ல லவ் ட்ராமா பார்க்கணும்னு நெனைக்கிற ஆடியன்ஸ்க்கு கண்டிப்பா இந்த படம் பிடிக்கும். தமிழ் டப்பிங் சூப்பரா பண்ணி குடுத்துருக்காங்க. இந்த படத்துக்கு நம்ம சேனல்ல கொடுக்கக்கூடிய ரேட்டிங் வந்து 5க்கு 2.8 வரைக்கும் ரேஷியோ குடுத்துருக்கோம். உங்களோட ரேட்டிங் என்ன அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த படம் ஃபேமிலியோட பார்க்கலாம்.